ஏன் பங்குச்சந்தை சரிஞ்சிருக்கு? இலங்கையில் ஒன்றும் நடக்கல. அப்படிதான் குறையும். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு சொன்ன உடனே ஏன் இலங்கையில பங்குச்சந்தை குறையுது? அவருக்கும் இலங்கையின் பங்குச்சந்தைக்கு என்ன தொடர்பு? வருகின்ற அதாவது இன்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு யுத்தம் சார்ந்த முடிவை எடுப்பேன். அப்போ நாங்கள் நினைத்தோம் ஒரு யுத்தம் வரப்போகிறது, அமெரிக்கா இதிலே பங்கு பெற்றுமாக இருந்தால் அது ஒரு மூன்றாவது உலகமாக யுத்தத்துக்குள் வழிவகுத்துவிடும், அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் சர்வதேச. அவை பங்குச்சந்தை சரிந்துதான் போகும். அது ராஜபக்சர்களுடைய கருப்பு பணம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. அது உண்மையா? கடந்த 10 வருடங்களில் அந்த அளவு பெரிய தொகையிலே பெரிய அளவு பங்கு பரிவர்த்தனை இடம்பெற்றதில்லை. கருப்பு பணங்கள் உள்ளுக்கு வருவது இலகுவான விடயம் இல்லை. இரண்டாவது, முறையற்ற பணங்கள் பங்குச்சந்தைக்குள் வரவும் முடியாது. கட்டாயமாகவே சந்துரு பங்குச்சந்தை ஒரு விடயம் தெரியாமல் இருக்கக்கூடாது. எல்லோருக்குமே உங்களுக்கும் கட்டாயமாக பங்குச்சந்தை தெரிந்திருக்க வேண்டும். அடுத்த முறை வருகின்ற பொழுது ஒரு பங்குச்சந்தையில் பங்கு வேண்டியும் இருக்க வேண்டும். வணக்கம், திரும்ப ஒரு தரம் சந்திக்கிறோம். இது ஒரு 3வது சந்திப்பு நான் நினைக்கிறேன். இப்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்துல உண்டு இந்த பங்குச்சந்தை. நாம அடிக்கடி பேசியிருக்கோம். இந்த கிழமையில பெரிய அளவா பேசப்படுது. என்னதான் உலகத்துல மாற்றங்கள் நடந்தாலும் நம்ம நாடும் அதுல நேரடியா பாதிக்கப்படுது. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த முறையும் இந்த பங்குச்சந்தையினுடைய சரிவு நடந்திருக்கு. இலங்கையில எதுவும் நடக்கல, ஆனா வெளிநாட்டில் நடக்கிறதால பங்குச்சந்தை சரிஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் இன்றைய நாளிலையும் பேச போறோம். கேபிட்டல் ட்ரஸ்ட் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் ராகேஷ் சர்மா, நல்ல பேர் உண்டு. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏன் பங்குச்சந்தை சரிஞ்சிருக்கு? இலங்கையில் ஒன்றும் நடக்கல, சொல்லக்கூடிய மாதிரி நடக்கல. இலங்கையில மட்டும் நடந்தா தான் பங்குச்சந்தையில வீழ்ச்சி ஏற்றம் வரணும் என்று இல்லை. சர்வதேச ரீதியா நடக்கிற எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் பங்குச்சந்தை ஒரு எதிர்வினை ஆற்றும். சர்வதேச ரீதியா நல்ல விடயங்கள் நடந்தா அது ஓரளவு பங்குச்சந்தையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். சர்வதேச ரீதியா ஏதாவது பாதகமான விளைவுகள் ஏற்பட்டா எங்கள் நாடும் சர்வதேச ரீதியான வர்த்தகங்களில் தங்கி இருப்பதன் காரணமாக ஒரு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இடம்பெற்ற யுத்தம் எப்படி எங்கள் நாட்டுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், ஒன்று கச்சா எண்ணெய் விலையிலே எங்கள் நாடு பெரிய அளவு தங்கி இருக்கிறது. இப்ப விலை வந்து $65 பர் பேரலில் இருந்து இப்பொழுது $74 $75 பர் பேரலுக்கு அதிகரித்திருக்கிறது. 15 வீதத்துக்கு மேல் இப்பொழுது கடந்த 2 வாரங்களிலே அதிகரித்திருக்கிறது. இது இன்னும் கூடுகின்ற பொழுது 31ஆம் தேதி விலை அதிகரிப்பு வருகின்ற பொழுது கட்டாயமாக எங்கள் நாட்டினுடைய எண்ணெய் விலை முதலாவதாக அதிகரிக்கும். சர்வதேச சந்தையிலே $80 பர் பேரலில் இருந்து இது சில வழிகளிலே $100 பர் பேரல், $120 பர் பேரலிலே செல்லுமாக இருந்தால், அந்த ஒரு காலகட்டம் 2010-12ஆம் ஆண்டு காலகட்டத்தில் எங்கள் நாட்டில் இருந்தது. அப்படி செல்லுமாக இருந்தால் எங்கள் நாட்டினுடைய இறக்குமதி செலவு, நாங்கள் அதிகமாக கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கின்ற ஒரு நாடு, இறக்குமதி தங்கி இருக்கிற நாடு. அப்போ கச்சா எண்ணெயினுடைய அதிகமான செலவு, நாங்கள் கிட்டத்தட்ட $400 மில்லியன் $500 மில்லியன் ஒரு வருடத்துக்கு அதிகமாக நாங்கள் செலவு செய்ய வேண்டி வரும். ஏற்கனவே சென்மதி நிலவை பிரச்சனை, பாதீட்டு பிரச்சனை எல்லாம் எங்கள் நாட்டுக்கு அடிப்படையிலேயே இந்த காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது, எங்கள் நாணயத்தினுடைய பெறுமதி சில வழிகளிலே வீழ்ச்சி அடையலாம். வீழ்ச்சி அடைகின்ற பொழுது உள்நாட்டிலே விலை ஏற்றங்கள் அதிகரிக்கும். இதெல்லாம் வச்சுக்கொண்டு இப்ப குறையுதா? அப்படிதான் குறையும். ஏன்னா பங்குச்சந்தை வந்து நாளைக்கு என்ன நடக்கும், முதலீட்டாளன் யோசிப்பான், ஓகே நான் இப்ப பங்கு வேண்டான், இன்னொரு 6 மாசத்துல என்ன நடக்கும் என்ற சிந்தனை அவன் மனதில் இருக்கும். அப்ப 6 மாதத்திலேயே ஒரு நிறுவனத்துக்கு லாபம் உழைக்க முடியாமல் போய்விடும், நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை ஒன்று வந்துவிடும் என்றால் உடனடியாக ஒரு பதட்டப்பட்டு இப்பயே வித்து விடுவான். அப்ப அந்த பதட்டம் என்று அதிகமாக இருந்தது. இப்ப கடந்த ஒரு 17,600 வரை ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் 17,300 வரை சென்றிருந்தது. மன்னிக்கவும், 17,800 வரை சென்றிருந்து உடனடியாக இந்த இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பித்ததன் பிறகு 16,900 வரை அது வீழ்ச்சி அடைந்தது. சில பங்குகள் 20 வீதம், சில பங்குகள் 25 வீதம் வீழ்ச்சி அடைந்த ஒரு பயம். ஏனென்றால் நாளைக்கு ஏற்றுமதி செய்ய பிரச்சனை எங்களுக்கு வரும். ஏற்றுமதி செய்கின்ற பொழுதேயும் பிரச்சனை வரும் என்று சொன்னால், சர்வதேச ரீதியாக பணவீக்கம் ஏற்படுமாக இருந்தால், இந்த பிரச்சனைகளால் கச்சா எண்ணெய் விலையெல்லாம் கூடி சர்வதேச ரீதியாக பணவீக்கம் ஏற்படுமாக இருந்தால் எங்கள் நாட்டினுடைய ஏற்றுமதிகளை வேண்டுவதற்கு மற்ற நாடுகள் தயங்குவார்கள். அவை அவருடைய கொள்வனவாற்றல் குறைந்துவிடும். ஆகவே எங்களுடைய ஏற்றுமதி ஒரு பிரச்சனையாக இருக்கும், எங்களுடைய இறக்குமதி செலவு ஒரு பிரச்சனையாக வரும். இவையெல்லாம் பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். சில வழிகளில் நாங்கள் எண்ணெய், அதாவது இந்த பிரச்சனையோட உச்சம் எங்கு என்றால், ஹொர்முஸ் கால்வாயை ஈரான் மூடுமாக இருந்தால், ஈரானுக்கும் ஓமானுக்கும் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஹொர்முஸ் கால்வாய் என்பது உலகத்துக்கு தேவையான 20-30% வரையிலான கச்சா எண்ணெய்
விநியோகத்தை செய்கின்ற ஒரு பாதை. அந்த பாதை மூடப்படுமாக இருந்தால் சர்வதேச ரீதியாக எல்லா நாடுகளுக்கும் எண்ணெய் கிடைக்கின்ற கால அவகாசம் பிந்தித்தான் கிடைக்கும். இப்போ ஒரு மாதத்தில் வருகின்ற எண்ணெய் சுத்தி போக வேண்டி வரும். அப்போ ஃப்ரைட் சார்ஜஸ், கார்கோ சார்ஜஸ் எல்லாம் அதிகரிக்கும். இவையெல்லாம் பணவீக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே ஏற்றுமதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும், இறக்குமதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்கள் நாட்டுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளேஷன் ஏற்படும், பணவீக்கம் ஏற்படும். பணவீக்கம் ஏற்பட்டால் வட்டி வீதம் கூடும். வட்டி வீதம் கூடினால் பங்குச்சந்தை வீழ்ச்சியடையும். இது ஒரு வருடம் எடுக்கும் இது நடக்கிறதுக்கு. ஆனா இந்த சிந்தனையை 5 நிமிடத்துக்குள்ளே ஒரு முதலீட்டாளர் சிந்தித்து விடுவான். சிந்தித்து இப்பவே அதுக்கான சரிவு அந்த ஒரு பயம் வந்துவிடும். ஓகே, எனக்கு இப்போ ஒரு கிழமையா நான் பார்த்த ஒரு விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு சொன்ன உடனே ஏன் இலங்கையில பங்குச்சந்தை குறையுது? அவருக்கும் இலங்கையின் பங்குச்சந்தைக்கு என்ன தொடர்பு? அப்படி இலங்கையின் பங்குச்சந்தைக்கும் அவருக்கும் நேரடி தொடர்பு ஒன்றும் இல்லை. பொதுவாக நகைச்சுவையாக பல சொல்லுகிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகின்ற ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் சர்வதேச ரீதியாக பல நாடுகளோட பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்து எழுச்சி அடைகிறது. ஆகவே அவருக்கு ஒரு பினாமி அக்கௌண்ட் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. தன்னுடைய உறவினர்களை அங்கங்கே வைத்திருக்கிறார் போல் இருக்குது. அவர்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு முறை அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த ஃபிளக்சுவேஷன்லேயே அவர்கள் அதிகமாக லாபம் உழைக்கிறார்கள். பிசினஸ்மேன் அப்படி கதைக்கிறார்கள். உண்மையோ தெரியவில்லை. ஆனால் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக 2 நாட்களுக்கு முதல் சொல்லியிருந்தார், நான் வருகின்ற, அதாவது இன்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு யுத்தம் சார்ந்த முடிவை எடுப்பேன். அப்ப நாங்கள் நினைத்தோம் ஒரு யுத்தம் வரப்போகிறது, அமெரிக்கா இதிலே பங்கு பெற்றுமாக இருந்தால் அது ஒரு 3வது உலகமாக யுத்தத்துக்குள் வழிவகுத்துவிடும், அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் சர்வதேச. அவை பங்குச்சந்தை சரிந்துதான் போகும். அடுத்த நாள் விடிய காலையிலே பங்குச்சந்தை செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இவர் 2 நாளிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறது என்று நாங்கள் பங்குச்சந்தையிலே பங்கு எல்லாத்தையும் விற்பனை செய்து கொண்டிருந்தோம். என்றால் பயம். 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார் என்று சொன்னால் நாளைக்கு பங்குச்சந்தை மிகப்பெரிய ஒரு அதல பாதாளத்துக்குள் விடும். ஆகவே அப்படி செய்து கொண்டிருந்தோம். வியாழக்கிழமை அதிகாலையிலே அமெரிக்கா நேரத்துக்கு வியாழக்கிழமை அதிகாலையிலே அவர் சொல்லுகிறார் 2 வாரங்கள் தள்ளி போடுகிறேன் என்று. பங்குச்சந்தை கிட்டத்தட்ட இழந்தது. கிட்டத்தட்ட 280 புள்ளிகள் மேலே போனது. உடனே போய்விட்டது. 2 வாரம் என்று சொன்னால் அது நடக்காது, பேர்ந்து பிறகு என்றது நடக்காததுக்கான ஒரு அறிகுறி பாப்பம் என்றது. அவை அமெரிக்கா இந்த பிரச்சனைக்குள்ளே வராது என்ற நம்பிக்கையில திருப்பி பங்குச்சந்தை எழுச்சி அடைந்தது. இனி திங்கள் செவ்வாய் புதன் வியாழனிலே டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் பங்குச்சந்தை வளர்ச்சி பாதையிலே தான் செல்லும். நடுவுக்குள்ளே அவர் யுத்தத்துக்கான ஏதாவது ஒரு அறிகுறியை கொடுத்தால் அதுக்கேற்றால் போல் மாற்றம் அடையும். ஓகே, ஒரு மாசத்துக்குள்ள நினைக்கிறேன் இந்த பங்கு சந்தைக்குள்ள அதிக அளவான பணம் திடீரென முதலீடு செய்யப்பட்டது, நிறுவனங்கள் மூலமா முதலீடு செய்யப்பட்டது. இதனால பங்கு சந்தையில பெரிய ஒரு ஏற்றமும் வந்தது. நான் செய்தியில பார்த்தேன். இந்த காசு எல்லாமே கருப்பு பணம், அது ராஜபக்சர்களுடைய கருப்பு பணம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. அது உண்மையா? அப்படி ஒரு உண்மையான தகவலா எனக்கு தெரியவில்லை. காசு உள்ள வந்துச்சு, நிறைய நிறுவனங்கள் எப்படி வந்துச்சு, என்ன மாதிரி வந்துச்சு? அண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது பங்குச்சந்தையிலே. HNB வங்கியினுடைய 10% பங்குகள் பிரவுன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு நிறுவனத்திலே கடந்த 3 வருடங்களாக அந்த 10% பங்குகளை அவர் வைத்திருந்தார்கள். அந்த 10% பங்குகளை அவர்கள் 305 ரூபாவுக்கு விற்பனை செய்தார்கள். பிரவுன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது பெரிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் 10% பங்குகளை வங்கி பங்குகளிலே வைத்திருந்தார்கள். அதை விற்பனை செய்தார்கள் 10%. அது கிட்டத்தட்ட 13.2 பில்லியன் ரூபாய் பெறுமதியிலான ஒரு செயற்பாடு. பங்குச்சந்தையிலே கடந்த 10 வருடங்களில் அந்த அளவு பெரிய தொகையிலே பெரிய அளவு பங்கு பரிவர்த்தனை இடம்பெற்றதில்லை. ஒரு வங்கியினுடைய 10% பங்குகளும் கடந்த 10 வருடங்களிலே அந்த அளவு தொகைக்கு பரிமாறப்பட்டதில்லை. ஆகவே அது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது, யாருடைய பணம் என்று. ஆனால் அது சிலோன் ஸ்டீல் கார்ப்பரேஷன், லங்வா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவருடைய படமாகத்தான் இருக்கிறது. சிலோன் ஸ்டீல் கார்ப்பரேஷன் தான் அந்த 10% பங்குகளை கொள்வனவு செய்திருந்தார்கள். அதற்கு பின்னால் பல வதந்திகள் வருகிறது. ஏன்னா இப்ப நீங்க சொல்றது இப்ப நிறுவனம் ஒன்று வந்தா அது எனக்கு தெரியாது, அது உள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இந்த நிறுவனம் தான் அதை செஞ்சிருக்காங்க. ஆனா வெளியில பார்க்கும்போது இவ்வளவு பணம் பங்கு சந்தைக்குள்ள பரிமாறப்பட்டிருக்கு, அது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கு என்ன காரணம் என்று நான் நினைக்கிறேன். அது கருப்பு பணமா, யாருடைய பணம் என்பது எனக்கு எந்த விதத்திலும் அது முக்கியத்துவம் இல்லாத ஒரு விடயமா பார்க்கிறேன். அப்படி கருப்பு பணங்கள் உள்ளுக்கு வருவது இலகுவான விடயம் இல்லை. 2வது, முறையற்ற பணங்கள் பங்குச்சந்தைக்குள் வரவும் முடியாது. அதுக்கான ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கான ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்குது. ஆகவே அதுக்கெல்லாம் கணக்கு கூட வேண்டும். மத்திய வங்கியினுடைய ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு 10% பங்குகள் மாற்றம் செய்யவும் முடியாது. ஆகவே கட்டாயமாக மத்திய வங்கிக்கு இவ்வாறான ஒரு கருப்பு பணம் வருகிறது என்றால் கட்டாயமாக தெரிந்திருக்கும். ஆகவே அதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அது கருப்பு பணம் அல்ல என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால்
ஒரு ஒரு 13 பில்லியன் ரூபா பெறுமதியான ஒரு முதலீடு, அதுவும் இதுவரை காலம் பங்குச்சந்தையில் இல்லாத ஒருவர் பங்குச்சந்தைக்கு வருகிறார் என்றால் அங்கு என்னது பங்குச்சந்தைக்கு விளங்குகிறது என்று சொன்னால் வேறு எந்த ஒரு முதலீட்டு மார்க்கங்களும் இவருக்கு ஒரு அட்ராக்டிவாக இல்லை, திருப்தி இல்லை. ஆகவே பங்குச்சந்தையிலே கொண்டு வந்து பங்கிலே முதலீடு செய்வதன் மூலம் நீண்டகால லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை ஒரு பெரிய முதலீட்டாளனுக்கு ஏற்பட்டிருக்கு. சில வேளையில அவ்வளவு பணத்தையும் வங்கியில வச்சாலும் கூட வேற எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட இப்ப இருக்கிற நாட்டினுடைய வரி டாக்ஸ் இது பெரிய அளவு. ஆனா பங்குச்சந்தையில வரி இல்ல. அதான் 13 பில்லியன் ஒரு வங்கியில இருந்தா ஒரு 6% தான் உங்களுக்கு வட்டி கிடைக்க போகுது, 7% கிடைக்கும் வச்சுக்கலாம். பிறகு வரி எல்லாம் சேர்த்து எல்லாம் போக கடைசியில் 5% தான் வரும். இவர் பரவாயிலே பங்குச்சந்தையில முதலீடு செய்தார். ஒரு பெரிய வங்கியிலே 10% முதலீட்டாளர் என்ற ஒரு பேர் கௌரவம் இருக்கிறது. ரெண்டாவது மிகப்பெரிய அளவு லாபத்தை இன்னொரு 5-6 வருடங்களில் உடக்கலாம். இப்போ உதாரணமா அந்த 10% வித்தவரே அவர் கிட்டத்தட்ட 100% லாபத்தில் தான் வித்திருக்கிறார். எத்தனை வருடத்தில்? 3 வருடத்தில். பாருங்க, 3 வருடத்தில். இந்த கோவிட் காலத்திலே பெரிய ஒரு பிரளயம் ஏற்பட்ட ஒரு காலத்திலே அவர் ஒரு 120 ரூபா 130 ரூபா அந்த விலையிலே தான் இந்த HNB பங்குகளை கொள்வனவு செய்தவர். பிரவுன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 305 ரூபாய்க்கு வித்தார் 3 வருடத்திலே. 3 மடங்கு. பங்குச்சந்தை முதலீடு செய்யறவங்க பங்குச்சந்தையில நாம சின்னதா பெரிய அளவா நீங்க பில்லியன் கணக்குல மில்லியன் கணக்குல இல்லாம ஒரு கொஞ்சமா முதலீடு செய்யறவங்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அதாவது இந்த டைம் ஓகேவா பண்ணலாமா? அவங்களால இப்ப சாதாரணமா பங்குச்சந்தையே தெரியாதவருக்கு, ஆனா அவர் பங்குச்சந்தையில முதலீடு செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கு, அவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மகிட்ட நிறைய பேர். அவங்களுக்கு நீங்க என்ன விளக்கம் நீங்க சொல்லுங்க? ஏன்னா நீங்க சொன்னதான் சரியா இருக்கும். இல்ல, கட்டாயமாகவே சந்துரு பங்குச்சந்தை ஒரு விடயம் தெரியாமல் இருக்கக்கூடாது. எல்லோருக்குமே உங்களுக்கும் கட்டாயமா பங்குச்சந்தை தெரிந்திருக்க வேணும். அடுத்த முறை வருகின்ற பொழுது ஒரு பங்குச்சந்தையில பங்கு வேண்டியும் இருக்கணும். இல்ல, தெரியாது என்ன ஒன்று இருக்கக்கூடாது, கட்டாயம் தெரிய வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய ரிஸ்க் கேபிடைட், அதாவது எவ்வளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் என்ற அந்த மனநிலையை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வளவு பணத்தை முதலீடு செய்கிறீர்கள் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். குறைந்தது எந்த அமௌண்ட்லும் நீங்கள் பங்குச்சந்தையிலும் முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். 10,000 அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் என்று ஒரு முதலீட்டு ஆலோசனை தொடர்பு கொள்ள வழிகிட்டார், அவர் உங்களோட பேச மாட்டார். ஏனென்றால் அவரோடு பேசி கதைத்து அந்த கணக்கெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலதிகமான பணம் செலவாகும். ஆகவே இவையெல்லாம் ஆப் மூலமாக வந்து விட்டது. ஆகவே ஆப் மூலமாக நீங்களே செய்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு ஆளோட கதைக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் தானே. அவர் ஒரு 1000 பேர் இலங்கையிலே பார்த்தால் கிட்டத்தட்ட முதலீட்டு ஆலோசகர் என்று ஒரு 250 பேருக்குள் தான் இருப்பார்கள் மொத்தமாகவே. ஆனால் பங்குச்சந்தையில முதலீடு செய்பவர்கள் லட்சக்கணக்கில் இருப்பார்கள். ஆகவே எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆகவே சிறு முதலீட்டாளர்கள் தாங்களாக முயற்சி செய்து பங்குச்சந்தையில கணக்கு ஒன்றை ஆரம்பித்து பங்குச்சந்தையில முதலீடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு படிப்படிப்படியாக சிறிய பணத்திலிருந்து படிப்படிப்படியாக நீங்கள் வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் தான். அதே போல் பங்குச்சந்தையிலும் நீங்கள் பழக உங்களுக்கு அதனுடைய லாபகரமான செயற்பாடும் தெரியும், நட்டம் வரக்கூடிய வகையில் என்னென்ன இடம்பெறும் என்பதும் தெரியும். அதற்கு பிறகு நீங்கள் பழகிக் கொள்ளுவீர்கள். ஓகே, நன்றி ராகேஷ் சர்மா. நிறைய விஷயம் பங்குச்சந்தையில் நடக்குது, ஒவ்வொரு நாளும் நடக்குது. நாங்கள் அப்பப்போ சந்திச்சு இந்த பங்குச்சந்தை தொடர்பான இந்த பொருளாதாரம் தொடர்பான நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி, இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.